ஃபர்ஸ்ட் இருந்து பேசுங்க. தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஆல் இந்தியா நேஷனல் எம்எல்ஏ இருக்கேன். அது இல்லாமல் 10 மாவட்ட ஜோன் செக்ரட்டரியாக கொடுத்துருக்காங்க. நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் தினேஷ்குமார் அவர் கண்காணிப்பாளராக போட்டுருக்கு. சரி, இவர் தேசிய தலைவர் டாக்டர் ஆர் பெரியசாமி. சரி, அவர் துரைமுருகன் தேசிய பொருளாளர். அவர் கிழக்கு மண்டல ஜோன் செக்ரட்டரி 10 டிஸ்ட்ரிக்ட். அவர் அகில இந்திய தேசிய பொதுச் செயலாளர் கே மாதவன். சரி, உங்களுக்கு சில புரிதெல்லாம் பொருளாளர். எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க. ஆல் இண்டியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் நம்ம யூனியனோட பேர். தொழிற்சங்கம் நம்மளது அகில இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஓட்டுநர் தொழிற்சங்கம். ஓட்டுநர்களுக்காக உருவாக்கப்பட்ட தொழிற்சங்கம். அரசாங்கமோ இல்லை சொசைட்டியோ இல்லை அசோசியேஷன் கிடையாது, தொழிற்சங்கம். ஏன் இந்த தொழிற்சங்கம்ன்ற விஷயத்தை இத்தனை அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய அரசாங்கத்தோடையும் அமைப்போடையும் நேரடி தொடர்புல இருக்கக்கூடியது இந்த தொழிற்சங்கம். அதனால தான் பெரும்பாலான ஆட்டோ ஸ்டாண்ட் இந்த தொழிற்சங்கத்தோட போர்டை வைக்கணும்னு விருப்பப்படுவாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கோரிக்கையை நம்ம கேட்கணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களை ஒரு 10 வண்டி 20 வண்டி 30 வண்டி இருக்கிற இடத்துல இருக்கிறவங்க இருந்து கேட்கறத விட இந்த மாதிரி கூட்டமைப்புல இருந்து கேட்டா எல்லாத்துக்கும் ஒரே குரலா கேட்கும் அப்படிங்கிறதான் விஷயம். அதுக்காக தான் முதல்ல தொழிற்சங்கங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் எப்ப 11 சங்கம் இருக்கு. 11 சங்கமும் 42ல இருந்து 66 உருவானது. 1942ல இருந்து 66 உருவானது இந்த 11 சங்கம். என்னென்ன சங்கங்கள்னா சிஐடிஓ, ஏஐடிஎஸ்சி, நம்ம விஎம்எஸ், விசிபிஎம்எம், ஹெச்எம்எஸ், இந்த மாதிரி 11 தொழிற்சங்கங்கள் இருக்கு. ஆனா அந்த நம்ம எதுக்காக அந்த தொழிற்சங்கங்கள் உருவாக்கணுமோ, எதுக்காக நம்ம சேர்ந்தோமோ அந்த வேலைகள் நடக்கல. ஏன்னா எல்லா தொழிற்சங்கங்களுமே அரசியல் அமைப்பு சார்ந்து ஏதாவது ஒரு கட்சி சார்ந்து போயிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற தொழிற்சங்கங்கள் நம்மளோட உழைப்ப, நம்மளோட கூட்டமைப்பை ஒரு சீட்டுக்காகவும் சரி 2 சீட்டுக்காகவும் சரி இந்த மாதிரி நம்ம தொழிலை அடகு வைக்கிறதா தான் இன்னைக்கு இருக்கு. அப்படிதானே இருக்கு. மாற்றுக்கிறது இருக்கு. இப்ப அதுல இருந்து வேறுபட்டு நம்ம ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்கணும்னா நம்ம அகில இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஓட்டுநர் தொழிற்சங்கம் உருவாக்கப்படும். நம்ம அமைப்புல, நம்ம யூனியன்ல எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் எந்த ஒரு ஜாதி மதத்துக்கும் இங்க இடம் இல்லை. தொழில் காக்கி சட்டை வெள்ளை சட்டை 2 விஷயம் தான். காக்கி சட்டை போட்டா தரப்படிக்கும். அதனால நம்ம ஹெவி டிரைவரு, அதிகப்படியான வேலை செய்யறவங்க, கம்மியான வேலை செஞ்சு மகிழ்ந்து ஓட்டுறவங்களும், ஆம்னி பஸ் தொகுதி பேருந்து ஓட்டுறவங்களும் கம்மியான வேலைகள் செய்வாங்க. அவங்களுக்கு சின்ன இருக்காங்க. இன்னைக்கெல்லாம் எந்த வண்டி சின்ன இருக்காங்க, எந்த ஆட்டோ நம்ம மெக்கானிக்கை பார்க்கலாம். நம்ம தான் மெக்கானிக்கு, நம்ம தான் எலக்ட்ரிக்கல், நம்ம தான் டிரைவரு, எல்லாமே நம்ம தான். இன்னைக்கு எல்லாருமே ஓனர் கம் டிரைவராக தான் இருக்கும். இன்னைக்கு இந்த தொழிற்சங்கத்தை வச்சு செய்ய நினைக்கிற எந்த விஷயங்களையும் இருக்கிற தொழிற்சங்கங்கள் செய்யணும். நாங்கள் அதை செய்யறதுக்காக தான் உங்கள்கிட்ட வந்திருக்கோம். இதை உருவாக்குறவங்க யாரும் வடநாட்டுக்காரங்களோ பெரிய கோடீஸ்வரங்களோ கிடையாது. நீங்களும் டிரைவர் தான், நானும் டிரைவர் தான், நம்ம தேசிய தலைவரும் டிரைவர் தான், பொதுச் செயலாளரும் டிரைவர் தான், ஒருங்கிணைப்பாளரும் டிரைவர் தான், டிசி ஜோன் செக்ரட்டரி இவரும் டிரைவர் தான், நானும் டிரைவர் தான். எல்லாருமே டிரைவர் தான். இதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. டிரைவராக இருந்து டிரைவருங்களுக்காக உருவாக்கப்பட்ட சங்கம் நம்மளோட சங்கம். இந்த நம்ம அகில இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஓட்டுநர் தொழிற்சங்கத்தில் 40 மாவட்டங்களும் இன்னைக்கு சூறாவளி சுற்றுப்பயணமா இந்த மாதம் முழுக்க நம்ம பயணம் பண்ணி வந்துடுறோம். 5ஆம் தேதியிலிருந்து பெரம்பலூர்ல ஆரம்பித்த நம்ம பயணம் இன்னைக்கு 30ஆம் தேதி கோவை மாவட்டத்தில் தொடர்ந்துகிட்டு இருக்கு. எதற்காக இந்த பயணம் அப்படின்ற கேள்வி எல்லாத்துக்கும் நேரம் வந்துருக்கு. இந்த பயணத்தின் மூலியமா ஆட்டோ டிரைவர், கார் டிரைவர், பஸ் டிரைவர், கனரக வாகன டிரைவர், இப்படி தனித்தனியா நம்ம பிரித்து வச்சிருக்க கூட்டமைப்புகளை நாங்கள் ஒன்று செய்யணும். கார் டிரைவராக இருந்துச்சோ, ஆட்டோ டிரைவராக இருந்துச்சோ, யாரா வேணாலும் இருப்பாங்க. காகி சட்டை வெள்ளை சட்டை எல்லாரும் சேர்ந்து நமக்கான ஒரு நலவாரியத்தை, துறைசார் நலவாரியத்தை உருவாக்கணும். ஏற்கனவே இருக்க நலவாரியம் ஓட்டுநர்கள் அமைப்பு சாரா நலவாரியம் சொல்லி அதில் ஆட்டோ ஓட்டுநர்கள் மட்டும்தான் நம்ம நலவாரியங்கள் செயல்பட்டு மருந்து ஓட்டுநரும், தொழிற்சேரி ஓட்டுநரும், கனரக ஓட்டுநரும் இல்லை. ஏன் அப்படி தனியாக இவங்க கொடுக்கலாங்கிற விஷயத்த நான் இன்னும் தேடிக்கிட்டு தான் இருந்தேன். அதற்கான சரியான பதில் இதுவரைக்கும் யாராலையும் கொடுக்க முடியல. இது எப்படி இருக்கு தெரியுமா?
ஒரு டிரைவருக்கு காக்கி சட்டை அவசியமா, அவசியம் இல்லையா? எந்த ஒரு சட்ட புத்தகத்திலையும் கனரக வாகன ஓட்டுநருக்குன்னு ஒரு சட்டமே கிடையாது. முதல்ல அவசியம்னு அதுல இல்ல, அவசியம் இல்லைன்னா அதுல இல்ல. அதனாலதான் நம்ம ஆளுங்க குழப்பம். சிலர் இருக்குங்கிறாங்க, சிலர் இல்லைங்கிறாங்க. உண்மையாலுமே இது தகுந்த சட்டம் சட்ட புத்தகத்துல இல்லை. இது தெளிவான அறிக்கையே என்கிட்ட இருக்கு. தெளிவான அறிக்கையா இருக்கு. தெளிவான விஷயங்கள் அதுல இருந்ததுன்னா இருக்குன்னு எந்த போலீஸாலையும் எடுத்து காமிக்க முடியும், எந்த ஆர்டிஓவையும் எடுத்து காமிக்க முடியும், எந்த கோர்ட்டாலையும் அதுக்கு பதில் சொல்ல முடியும். அவங்க என்ன இந்த பேசஞ்சர் வாங்கி ஓட்டுற டிரைவர்களுக்காக மட்டும்தான் அந்த சட்டங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கே தவிர அன்னைக்கு இந்த அளவுக்கு வண்டி பெருக்கங்கள் கிடையாது, ஓட்டுநர் பெருக்கம் கிடையாது. அவங்களையும் கூட சொல்ல முடியாது. இனிமே நம்ம அதை உருவாக்கணும். இப்ப தேவை இருக்கு. இந்த தேவைகளுக்காக நம்ம பல விஷயங்களை செய்ய நினைக்கிறோம். அதுல அடிப்படையான விஷயம் இந்த நலவாரி. இது சின்ன சின்ன கூட்டமைப்புகளால கேட்டு வாங்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. 20 லட்சம் ஓட்டுநர் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பால தான் அந்த தனிப்பட்ட நலவாரியத்தை கேட்கக்கூடிய நிலைமைக்கே போய் உட்கார முடியும். இன்னைக்கு அந்த சூழல்ல தான் அந்த நலவாரியங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம நலவாரியத்தை கேட்டுதான் இவ்வளவு தூரம் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். முதல் அடிப்படை நலவாரியம். ஏன் இந்த அடிப்படை நலவாரியம்னு சொல்றேன்? ஒரு நலவாரியம் வருது அப்படின்னா அதுக்கு தனியான நலவாரியத்துறை அமைச்சர் வேணும். அந்த துறை அமைச்சர் வேணும். என்ன, ஒரு அமைச்சகம் வேணும். அப்ப நமக்குன்னு அந்த அமைச்சர் இருக்காரோ இல்லையோ, எந்த கட்சி வேணாலும் ஆட்சிக்கு வரலாம், யாரு வேணாலும் அமைச்சராக வந்து உட்காரலாம். ஆனா அந்த அமைச்சகத்துக்கிட்ட நம்மளோட கோரிக்கைகளை நேரடியா சொல்லப்படும். எனக்கு இந்த ஆட்டோ டிரைவருக்கு எனக்கு வேணும், பேசிக்கான சேலரி வேணும். ஆட்டோ நிற்கிறதுக்கு சரியான இடங்கள் அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த பஞ்சாயத்து ரீதியாக ஒதுக்கி தரப்படும். அதற்கு பஞ்சாயத்து வரி ரசீது வசூல் பண்ணி அந்த வரி ரசீதை அந்தந்த டிரைவர்கள் கையில் ஒப்படைக்க சொல்லணும். இல்லை அந்தந்த சங்கங்கள் வழியாக ஒப்படைக்க சொல்லணும். இப்படி பல விஷயங்களை சிம்பிளையாக ஒரு விஷயம் சொல்ல நான் பேசுனா நிறைய விஷயங்களை பேசலாம். சிம்பிளையாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி விஷயங்களை ஒவ்வொருத்தருக்கும் நம்ம தனித்தனியாக பிரித்து செய்கிறத விட, ஒவ்வொரு ஸ்டாண்டு, ஒவ்வொரு ஊர், ஒவ்வொரு மாவட்டம் செய்கிறத விட எல்லாத்துக்கும் பேசி ஒரே குரலில் செய்யும்போது தான் அது நடக்கும். அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம சங்கம் முன்னெடுத்து நேர்கொண்ட பார்வையில மேன்மையான கருத்துக்களோட, மேன்மையான மனசு இருக்கக்கூடிய தலைவர்களோட நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல இருக்க யாரும் பெரிய போலீஸ்காரங்க கிடையாது, சாதாரண டிரைவர் தான். நாங்க நம்பி நம்ம தலைவர், தேசிய தலைவர் டாக்டர் பெரியசாமி பாதையிலையும், பொதுச் செயலாளர் காட்டின வழியிலையும், ஒருங்கிணைப்பாளர் கூட்டிட்டு போற இடங்களுக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த நம்ம கற்றுக்கிடுவோம். அது நல்ல பாதையில இருக்கு. நம்ம நல்ல மேன்மையான பாதைக்கு வழிவகுக்கு நம்ம சங்கமும் அது தொடர்ந்து போயிட்டு. இன்னைக்கு நம்ம சங்கத்துல ஒரு ஓட்டுநருக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, ஓட்டுநர் குடும்பத்துக்கு என்ன தேவை, ரெண்டையும் பார்க்கணும். ஓட்டுநரை மட்டும் பார்க்கறது நம்ம சங்கம் கிடையாது. ஓட்டுநரோட குடும்பத்தையும் பார்க்கணும், ஓட்டுநரோட வளர்ச்சியும் பார்க்கணும். அவங்க மட்டும் வளர்றது இல்லாம அவங்க குடும்ப வளர்ச்சியும் சேர்த்து பார்க்கறது நம்ம சங்கம். எப்படி சேர்த்து பார்க்கணும்னா, ஒரு டிரைவருக்கு முதல்ல பாதுகாப்பு. அந்த பாதுகாப்புக்கு ஏதாவது ஒரு அடையாளம், அந்த அடையாளமாக தான் நம்ம சங்கம் உங்களுக்கு வந்து நிற்கும். நம்ம தலைவர் போட்டிருக்க மாதிரி இருக்கும். இந்த லோகோ, நம்ம சங்கத்தோட லோகோ வச்சிருக்க ரைட் சைட்ல பேட்ச், இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய ஒரே குரல், ஒரே சட்டை, ஒரே லோகோ. எந்த ஸ்டேட்டுக்கு நீங்க போனீங்கன்னாலும் நம்ம சங்கம் மாவட்ட ரீதியாகவோ மாநில ரீதியாகவோ மட்டும் செயல்படக்கூடிய சங்கம் கிடையாது. இந்தியா முழுமைக்கும் செயல்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு. அதுக்காக தான் திரும்பவும் சொன்னாங்க ஆரம்பத்திலே தொழிற்சங்கம். இன்னைக்கு 11 தொழிற்சங்கங்கள் தான் ஆக்டிவ் இருக்கு. 12வது தொழிற்சங்கமா இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள அந்த 11 தொழிற்சங்கங்களுக்கு மேல முதல் தொழிற்சங்கமா நம்ம சங்கம் இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்கிறது. ஏன்னா அவ்வளவு வரவேற்பு நம்ம சங்கத்துக்கு வந்துட்டு ஒவ்வொரு விஷயமும் காலையில் ஒரு நெகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். நாங்க ஃபர்ஸ்ட் போன மாதிரி என்ன ஆனமலை டிவிஷன் பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். பொள்ளாச்சிக்கு ஒரு லாரி டிரைவர் வண்டியை ரொம்ப நேரமா பாஸ் பண்ணி வந்துகிட்டே இருக்காரு. நான் வண்டியை ஓரம் கட்டி பண்ணாலும் டிம் பிரேக் பாஸ் பண்ணி காமிக்கிறாரு. வண்டி முன்னாடி எடுக்கல. சரி நம்ம ஸ்லோவா போவோம்னு சொல்லி நம்ம ஸ்லோவா போயிட்டு இருந்தோம். பின்னாடி வந்த டிரைவர், லோக்கல் டிரைவர், அண்ணா கொஞ்சம் வண்டியை ஓரம் கட்டுங்கன்னு சொல்லி நம்ம வண்டியை ஓரம் கட்டி வந்து நிறுத்தி பின்னாடி அவர் லாரி ஒரு பாட்டி, அண்ணன் நான் உங்களை ரொம்ப நாளா ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், இங்கே வந்து சரியான சங்கங்கள் இல்லை, நீங்க கொண்டு போற அளவுக்கு மேன்மையான கருத்துடைய சங்கம் இங்க இல்லை. அவர் சொன்ன வார்த்தை, மேன்மையான கருத்துடைய சங்கங்களும் செயல்பாடு இருக்கக்கூடிய சங்கங்களும் இல்லை. நீங்க தான் இதை உருவாக்கத்துக்கு நான் எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு பண்ணித்தரேன். இங்க பொள்ளாச்சியில நான் உங்களுக்கு முழு சப்போர்ட்டா இருந்து நான் பண்ணித்தரேன். எனக்கு நிர்வாக பொறுப்பை நீங்க கொடுங்க. நம்ம யாரையும் போய் தேடலை, அவங்களா வராங்க.
அந்த அளவுக்கு வரவேற்பு நம்ம சங்கத்துக்கு இன்னைக்கு இருக்கு. இவ்வளவு விஷயங்களையும் நம்ம எடுத்து வெறும் 17 நாள்ல பண்ண விஷயத்து 4 வருஷமாச்சு. 4 வருஷமாச்சு. இந்த தொழிற்சங்கம் பதிவே ரொம்ப நாள் காத்து கிடந்து அந்த இலவ காத்த கிளின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு 4 வருஷமா வெறும் வாட்ஸ்அப் தளமாவே இருந்து பதிவை வாங்குறதுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பதிவு வாங்குறதுக்கு பார்த்தா பதிவு வாங்க கடைசியா இந்த பதிவு வாங்க முடியுது. ஏன் வாங்க முடியலன்னா எல்லாமே அரசியல் சாராம டிரைவர் மட்டும் சேர்த்து வாங்கணும்னா ரொம்பவே கஷ்டம். அதை நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம். நாங்கள் இன்னைக்கு உருவாக்கி மட்டும் கொண்டு முடிச்சோம். இது எங்க சங்கம் இல்லை, நம்ம சங்கம் உங்க சங்கம் உருவாக்கி உங்க கையில தரோம். இதை வழக்கம் உங்களோட வேலை. மேற்கொண்டு நம்ம கிழக்கு மண்டல ஜோன் செக்ரட்டரி ஜெயசீலன் அவர்கள் இப்போ நடந்துட்டு இருந்த ஆட்சியில் என்ன பண்ணாங்க, பெண்களுக்கு ஃப்ரீ 100 கிடைச்ச இடத்துல 50 ரூபா ஃப்ரீ. இப்போ வரக்கூடிய ஆட்சியில் அது நமக்கு நம்ம கையில் இல்லை. அவங்க சவுண்டாக பேசுங்க. வரவங்க என்ன சொல்கிறாங்க, ஆம்பளைக்கும் ஃப்ரீ, டாக்ஸியும் போயிட்டு. ஏன்னா இப்போ நம்ம ஒரு வந்து குடும்பத்தோட வந்து இறங்குறாங்க அப்படின்னா பொம்பளைக்கு ஃப்ரீங்க. அதில் ஒரு ஆம்பளை இருப்பாரு. ஆம்பளை என்ன சொல்லுவார், ஏன் சும்மா இல்லைட்டு ஆட்டோ போவோம், கார் எடுப்போம், ஏன்னா 500 போன மக்கள் கேட்போம் அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ என்ன ஆக போகுது, அதுவும் கிடையாது. எப்படி கட்ட போக முடியாது, எதுக்குமே முடியாது. கொண்டு போய் நம்ம கேரட்டில் லிங்க் பண்ணிட்டு ஐயா கூப்பிட்டு கொடுத்துட்டு ஆனால் நமக்கு வேற வேலை தெரியுமா? ஏன்னா நான் வந்து கோயில் வேலை செஞ்சவன். இன்னைக்கு உறுப்பு உருவத்தை பார்த்தா போடுற அளவுக்கு வேலை செஞ்சவன். 5-6 வருஷம் அதிலே இருந்தேன். ஆனால் என்னைக்கு எனக்கு மோட்டார் மேலே தான் அப்பலேருந்தே விருப்பம். ஏறி உட்காந்தனோ அன்னையிலேருந்து அந்த வேலையை உட்காந்து இன்னைக்கு உட்காந்த இடத்துல இன்னைய சம்பளம் மட்டும் ஒரு நாளைக்கு 15,000 ரூபா சம்பாதிக்கணும். ஆனால் இன்னைக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளோ சிரமமாக இருக்கு நம்ம மோட்டார். சரி இதை விட்டுட்டு அதுக்கு போகலாமா அப்படின்னாலும் முடியல, சத்தியமாக போக முடியல. எங்கள் வீட்டில் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஏன்னா எனக்கு கற்றுக் கொடுத்த என் குருநாதர் வந்து கூப்பிட்றாரு, வந்து ஒரு 2 மாதம் இருறா, உனக்கு எல்லாம் வந்துடுறா வாடாங்கிறாரு. அதெல்லாம் முடியாதுங்க, எவன் ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறது. ஏன்னா நான் பல ஊர் தண்ணியை பார்த்தாச்சு, பல இது வரைக்கும் கிடைக்காத பாக்கியங்கள் எல்லா விதமான ஆற்றுலையும் குளிச்சுட்டேன், எல்லா விதமான கடல்லையும் குளிச்சாச்சு, எல்லா வித புண்ணிய ஸ்தலங்கள் எல்லாத்துக்கும் போயாச்சு. அதுக்கு காரணம் நம்ம காக்கி சட்டை தான். எங்கே தான் நம்ம சுற்றி எதில் சுற்றி வந்தாலும் அந்த வண்டியில் அந்த ஸ்டேரிங்கில் வந்து 2 நிமிஷம் உட்காந்தாதான் நமக்கு நிம்மதியாகவும் இருக்கு. அந்த நிம்மதியாகவும் குறைக்கிறாங்க. அப்போ நமக்கு தேவை என்ன? ஒற்றை குரல், ஒரே குரல் டிரைவர். இப்போ ஜாதியை பிரித்து போட்டிருக்கிறாங்க. சரி நம்மளை பிரிச்சுட்டாங்க. ஏன்னா டேக்ஸ் வந்து ஆட்டோவுக்கு கம்மி, காருக்கு அதிகம், அதோட வேலுக்கு அதிகம், அதோட கோச்சிக்கு அதிகம், அதோட ரூட் பஸ்ஸுக்கு அதிகம், அதோட ஆம்புலன்ஸ் பஸ்ஸுக்கு அதிகம், அதோட லாரிக்கு அதிகம், டேங்கருக்கு அதிகம். இப்படியே போயிட்டு இருக்கு. காரணம் எதனால? இந்த டேக்ஸ் இன்கம்லாம் வந்ததுனால தான் 1950 சுதந்திரம் கிடைக்குது. 1953 நமக்கு சட்டங்களுக்கு அமௌண்ட் வந்துச்சு, அரசியலுக்கு அமௌண்ட் வந்துச்சு. 10 வருஷம் வரைக்கும் நம்ம ஓட்டு உரிமை இருந்துச்சு, டபுள் ஓட்டு உரிமை இருந்துருக்கு. 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் டபுள் ஓட்டு உரிமையை எடுத்திருக்காங்க. ஏன்னா அதுக்கான ஆதரவு நம்ம கிட்ட இருக்கு. சரிங்களா? எல்லா ஆணையும் நமக்கு மெயின் காரணம் டபுள் ஓட்டு உரிமை. இப்போ வந்துருங்க, எல்லாத்தையும் இப்போ திடீர்னு ஒரு எமர்ஜென்சியில் இருக்குது, எடுத்து கோயம்புத்தூர் போகிற மாதிரி இருக்குது. கோயம்புத்தூர் போய் அந்த இடத்துக்கு ஓட்டு போட வர முடியல. அப்போ நம்ம என்ன பண்ணுறது? எதுக்கு நம்ம இந்த ஜனநாயகத்தை நம்ம இருக்கணும்? ஜனநாயகம் பண்ணுறாங்க. எனக்கு அந்த இடத்துல இந்த டபுள் ஓட்டு உரிமை 2 நாளைக்கு போய் நீ போட்டுக்க. நீ எதுக்கு தேவையில்லாத பாதுகாப்பு போடுறோம், 5 எடுத்து பாதுகாப்பு, 1000 எடுத்து பாதுகாப்புன்னு போடுறேன். ஏங்க நம்ம ஓட்டுக்கு போடுறது என்ன பண்ணுறது? அதுதான் நம்மளுடைய முதல் கோரிக்கை. நான் இப்போ நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், நம்மள்கிட்ட ஐடி கார்டு உங்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக சேர்ந்து நம்ம ரேஷன் கார்டில் உங்கள் பேர் ஏற்றுக்கணும். ஒரு ரேஷன் கார்டில் நம்ம ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்னா நம்ம ரேஷன் கார்டில் 5 பேர் இருக்கானா, அந்த 5 பேர் அந்த ரேஷன் கார்டுக்கு போனால் அது அரிசி வாங்க முடியும். என்னதான் என் சொந்த மாமனார் இருந்தாலும் என் மாமனாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ண முடியும்? வரியா 20 கிலோ அரிசி இருக்குது, இழந்த 10 கிலோ எடுத்துருக்கோம், இல்லை 10,000 கிலோ எடுத்துருக்கோம். அதை வாங்கி தான் கொடுக்க முடியும். நீயே ரேஷன் கார்டில் எடுத்து இந்த ரேஷன் கார்டை கொடுத்து நீ வாங்கிக்கன்னு சொல்ல முடியுமா? காரணம் அதுதான் நம்ம சங்கம். ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே குடும்பத்தோட ரேஷன் கார்டில் எல்லாருமே அதுதான் நம்மளுடைய ரேஷன் கார்டு. இது இல்லாமல் நம்மளுடைய இதில் வந்து 5400 ரூபா சந்தம், வருட சந்தம். ஒரு மாதத்துக்கு 450 ரூபா, ஒரு நாளைக்கு 15 ரூபா கொடுப்பாரு. நம்ம செய்கிற அனாவசிய செலவுல ஒரு 15 ரூபா நமக்காக இருக்கு.
ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பாலிசி. இந்த நண்பர் சொன்னாரு, அதே வந்து ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பாலிசி குடும்பத்துக்கு. இப்போ நம்ம ஒரு உறுப்பினர் போறாரு, ஆக்சிடென்ட் ஆகி இறந்துறாரு அப்படின்னா 20 லட்சம் கிளைம் ஆகும். அதே அவருக்கு ஒரு கை கால் கம்ப்ளீட்டா போகுது அப்படின்னாலும் 20 லட்சம் கிளைம் ஆகும். இல்லை ஒரு ஸ்ட்ரோக்கோ பக்கவாதமோ ஏதோ வந்து படுத்துறாரு, அவர் குடும்ப சூழ்நிலை என்ன ஆகும்? அதிக வாழ்வாதாரம் பாதிக்கிறது. அப்புறம் ஃபர்ஸ்ட் மரியாதை போகுது. தாயா இருந்தாலும் சரி, தகவலாக இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் பார்க்கணும். பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, அப்பாங்க அடுத்தது என்னங்க ஏங்க ஏன் நான் கத்துறவங்க அந்த இடத்துல நம்ம வாழ்வாதாரம் பாதிக்குங்கிறது அதுதான் அர்த்தம். அதே வந்து இப்போ ஸ்டோக் வந்து ஒரு 10 லட்ச ரூபா அந்த இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும். அந்த 10 லட்ச ரூபா பேங்க்ல போடு. அப்போ ஒன் டைம் நம்ம அந்த மரியாதை அதே இடத்துல இருக்கும். நம்ம வாழ்வாதாரமும் நிற்குது, மரியாதையும் நிற்குது. அடுத்தது இதோட போல நம்ம மனைவிக்கு ஏதோ வண்டியில போறாங்க, கொல்லப்பக்கம் போறாங்க, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு 10 லட்ச ரூபா. 25 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு ஏதாவது நடக்குது அப்படின்னா 5 லட்ச ரூபா. ஆக மொத்தத்தில் எப்படி ஒரு நஷ்டம் வந்தாலும் அதை எந்த அளவுக்கு ஈடு கட்ட முடியுமோ அதை நம்ம பேலன்ஸ் பண்றோம். அது இந்த 5400 தான். ஒரு செட்டு யூனிஃபார்ம் உங்க அளவுக்கு நீங்க முழு சந்தாவை செலுத்தும் போது உங்க சட்ட அளவோட பேண்ட் சைஸ் அளவு லென்த் அளவு கொடுத்துடணும். அந்த சட்டு உங்க கைக்கு வந்துடும். ஒரு செட்டு இங்கே வந்து நம்ம நேம் பேஜ் ஐடி கார்டோட நம்பரு அது வந்துடும். சரிங்களா? இது நம்ம நலவாரியத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்கும், நலவாரியத்தை கார்டை வாங்கி உங்க வீட்டுக்கெல்லாம் ஆட்டோவில் நலவாரியம் எடுத்து வச்சிருக்கீங்களா? அதில் ஏதாவது என்ன நல்லது கட்டது இருக்கு, ஏதாவது ஊர்தடி வருதா? நம்ம அப்படி இருக்க மாட்டோம். நலவாரியத்தை உங்களுக்கு கட்டாயம் நலவாரியம் உங்களுக்கு எனக்கு நலவாரியம் வேணாலும் ஒன்று விடமாட்டோம். கட்டாயம் நலவாரியத்தை எடுத்து கொடுத்து அந்த நலவாரியத்தில் என்னென்ன இருக்கு, ஏது எது இருக்கு, எல்லா விஷயங்களையும் அந்த நிர்வாகிகள்கிட்ட நீங்க தெரிவிக்கும் போது அந்த நிர்வாகிகள் ஒன்றிய வாரியா நிர்வாகிகள் போடுறோம். எந்த ஒரு விஷயங்கள் வந்தாலும் அடுத்த 24 அதிகபட்சம் 48 மணி நேரத்துக்குள்ள அந்த பொருள் அந்த உறுப்பினர் விஷயத்துக்கு சேரும். அதுதான் நம்ம நிர்வாகத்துடைய இது. அதனால நம்மளோட நம்பர்கள் எல்லாத்தையும் கொடுங்க. அவங்க பேசுவாங்க, சொல்லுவாங்க, தலைவர் பேசுவாங்க.